Lord. Hallelujah. Hallelujah. ஒரு பாடல் பாடுவோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகித்தீரையா. இந்த கிரீன் பாடல் புத்தகத்தில் 141. இந்த கிரீன் பாட்டு புக்கில் 141. அநாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகித்தீரையா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அடைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அடைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிகரில்லாத உலகத்திலே அழைத்தீரையா. நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. நிகரில்லாத உலகத்திலே அழைத்தீரையா. நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயைப் போல ஆற்றி தேற்றி அழைத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயைப் போல ஆற்றி தேற்றி நடத்தி
முதலாவது கர்த்தர் தான் நம்மை சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் நம்மை வெறுத்த பொழுதும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொண்டார். ஒரு மனிதன் பாவி என்று அறிக்கை செய்யும் பொழுது உலக கண்களில் எப்படி இருக்குன்னா, இவ்வளவு கொடுமையான இருக்கிறானே, இவ்வளவு வெக்கமில்லாமல் இருக்கிறானே என்று இருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து அப்படி பார்க்கறது அல்ல, தனக்கு முன்பாக உண்மையுமா உத்தமமா இருக்கிறோமா என்று தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்போ இந்த காலங்களில் அநேக தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதும் அந்த காரியங்கள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு வசன பகுதி படிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் நான் படிக்கிறேன் தமிழ்ல. யோவான் 16:1-7. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களோடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இல்லையா? அதாவது தலைவர்கள் வந்து அநேகர் வந்து வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்தப்புறமா ஒரு செழிப்பு வரும், ஒரு நன்மை வரும், நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற செழிப்பு வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் அநேக என்ன செழிப்பு வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனால் இயேசு குறித்து பார்க்கிறோம், அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கூறி பார்க்க வேண்டும் என்ற விஷயங்களை சொல்லாம நடக்கிற காரியம் என்ன, இப்படிதான் உங்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கும், நீங்க என்ன பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு இதுதான், நான் போன பின்பு மனிதர்கள்னாலே நேரிட காரியங்கள் இதுதான் என்று தெளிவாக அவர் சொல்லிட்டு போறார். இல்லையா? ஆனா அதிலே நாம் வந்து வருத்தப்படுவதற்காக அல்ல, அதன் பின்பு அவர் சொல்றாரு, இவருக்கு சொன்னதுனால நீங்க வருத்தப்படுறீங்க, உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அதாவது இயேசு நம்மளை விட்டுட்டு சென்றது, நாம் வந்துட்டு மறுபடியும் நாம் வழி தெரியாமல் அலைய வேண்டும், நமக்கு வாழ்க்கையை வாழ தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்ட்டு இல்லாமல், அவர் நம்மை விட்டு செல்வதே எதற்காகனா அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதாவது நிறைய பேர் நாங்கள் உங்களிடத்துல வந்தா பிரயோஜனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்றது என்னன்னா, நான் உங்களிடத்துல விட்டு செல்றேன், கொஞ்ச காலம் விட்டு செல்ல போறேன், அந்த காலமும் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பிரயோஜனமான காலமாக இருக்கும். ஏன் அது ஒரு பிரயோஜனமான காலமா இருக்குன்னா, நான் போன பின்பு தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறேன். அதாவது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் அந்த புக் எடுத்து படித்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், அடுத்த தலைமுறைக்கு வந்து கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்னா போர் செய்வதற்காக சிலரை விட்டு விட்டார். இல்லையா? கவனிக்கிறீங்களா? அதாவது அடுத்த தலைமுறை வந்து போர் கற்றுக்கொள்ள வேண்டும். they should know how to fight. அதாவது பெற்றோர்களாக இருக்கிறவங்க, நமக்கு இயேசுக்குள்ள இருக்கிற நமக்கு நம்ம வந்து அநேக போராட்டங்களை மேற்கொள்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுவோம். அதே மாதிரி தான் வேதமும் அப்படிதான். வேதம் எப்படி என்றால் நமக்கு புத்திமதிகளே சொல்லும், அது மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது மாத்திரம் பத்தாது, என்ன வேணும்னா உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இல்லையா? உலக வேலையிலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பார்க்கணும். ஆவிக்குரிய விஷயங்களிலும் we must know எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி வரும் என்றால் தனியாக நாம் சந்திக்கிற போராட்டங்களை மேற்கொள்ளும் போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணுன்றதுக்காக இயேசு என்ன செய்யறாரு, அவர்களை விட்டு செல்கிறார். இது வரைக்கும் அவர் காத்துக்கிட்டார். அவர் சொன்னாரு, என் ஆடுகளை ஒருவனே இடத்துல பறிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படி காத்துக்கிட்டார். ஆனா அவர் போகும்போது எதுக்காகனா, இவர்கள் பரிசுத்த ஆவியினால எப்படி இயேசு நடத்தப்பட்டாரோ
அதே அளவிற்கு அவர்களுடைய சீஷர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆமென். அதாவது இயேசுவை நடத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். அதான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ அவருடைய சீஷர்களுக்கும் அதே அனுபவம் வேண்டும். அதாவது தேவனே அவர்களை நேசிக்கிறார். இயேசு நேசித்தாலும் பிதாவே உங்களை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவார், உங்களுக்கு நேரடியாக பேசுவார் என்பதற்கு அந்த அனுபவத்தை கொடுக்கவும், அதன் மூலமாக உலகத்தில் வர போராட்டங்களை மேற்கொள்வதற்கும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் என்பது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? அது ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அதை செய்தார். இதுதான் நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களாக பார்க்கிறோம். பாடல் பாடினா 29ஆம் பாடல் பெரிய பாடல் புத்தகத்தில் 29ஆம் பாடல். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோருக்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோருக்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோருக்கு ஆனந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என்னே சர்மொழிந்தனரே.
பார்க்குறோம். இதில் என்னன்னா, இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டருக்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும் முடிச்சுட்டு அந்த இதில் கோரஸில் பார்க்குறோம், ஆனந்தமே பரமானந்தமே. இந்த பாட்டை எழுதினவங்க மிகவும் அந்த பாதையில் சென்று தான் எழுதியிருப்பாங்க இல்லையா? இல்லையா? 5வதுலையும் பார்க்கிறோம், துன்பங்கள் தொல்லைகள் இடுக்கண் இடர் இவை தொண்டர் எம்மை அண்டி வந்திடினும் சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினூடே அனுப்பிடுவார். அதாவது நமக்கு வருகிற ஆறுதல் எப்படி வருதுன்னா, வெளியேறமா பார்க்கும்போது துன்பங்கள் வருது, ஆனால் அதற்குள்ள மறைத்து வைத்து அனுப்புறார். அல்லேலூயா. அதாவது வெளியரங்கமாக நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்போது அதை உலகம் படுத்திக்கொள்ள எண்ணலாம். ஆனால் கர்த்தர் அனுப்புகிற ஆறுதல் அப்படின்னா துன்பம் வர மாதிரி இருக்கு. உலகத்தின் பார்வையில் துன்பம் வருது, ஆனால் அதுக்குள்ள மறைத்து என்ன பண்ணுறாரு, நமக்கு அதில் ஒரு ஆறுதலை கொடுத்துறாரு. ஆமென். அதனால தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், நாம் வந்துட்டு அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டார், நம்ம நமக்காக மரித்தார் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறோன்றது உலகத்துக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, ஆனால் இவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? ஏனென்றால் அதன் மூலமாக நமக்கு மட்டும் இயேசு என்ன பண்ணிருக்கா, வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அதனால தான் ஒரு அடுத்த பாடல் பாடலாம். 373 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. பெரிய பாடல். உம்மை நம்பினோர் மாண்டதில்லை.
பாடல்ல 4வது பகுதி பார்க்கலாம். தாரகை போல் நின்று இலங்கின சுத்தர் பாதை விட்டோடி மறுத்து வீழ்ந்தாலும் பாதை காட்டுவோம் பாதுகாக்கும் பாதம் சேர்க்கும் வல்லவர். இல்லையா? அதாவது நம்ம நடத்தினவர்கள் கூட என்ன செய்யலாம்னா தவறி விடலாம். அவர்கள் என்ன செய்யலாம்னா வேற வழியில போய்க்கலாம். ஆனா நம்மளுடைய ரட்சிப்பின் வழி யாருன்னா, உண்மையான ரட்சிப்பின் வழி கர்த்தரே நமக்கு ரட்சிப்பா இருக்கார். இல்லையா? இது நம்ம இந்த காலத்துல இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலிருந்தே பார்க்கிறோம். அதாவது பிலேட்டஸ், ஹெர்மோகெனஸ், அதாவது அவரோட சேர்ந்து பிரசங்கம் பண்ணினவர்கள் பின்பாக தவறான போதனைகளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த காலத்திலேருந்து என்ன நடக்குதுன்னா, கர்த்தரை தேடினவங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தவங்க, அதாவது உயிர்த்ததை நடத்தி விட்டது, இந்த மாதிரி ஒரு தவறான போதனைகளே பண்ணாங்க. அப்போ அவர்கள் பாதை விட்டு போனாங்க. பவுலை அநேகர் விட்டு சென்றார்கள் பார்க்கணும். அப்போ அவெல்லாம் நடந்தா கூட நமக்கு போதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிரோட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, உண்மை நம்பினோர் மாண்டதில்லை, அவரும் மறிக்கல, அவர் நம்பினவரும் மறிக்கல. அதனால தான் புதிய ஏற்பாட்டை நீங்க எங்க படித்தாலும் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. அல்லேலூயா. சேவான் முதல் கொண்டு அவன் நித்திரை அடைந்தான் அப்படின்னு. அப்ப கர்த்தருக்குள்ள நித்திரை அடையிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவம். இது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, ஒரு பகுதி பார்க்கலாம். அதாவது கிறிஸ்தவத்திலாம் என்ன, கிறிஸ்தவம் என்றால் என்னன்னு ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 13. தமிழ்ல வாசிங்க. ரோமர் 7 முதல் 13. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்ற நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மறித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்று. அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாக படிக்கும். அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளக்கும் படிக்கும். அப்படி ஆயிற்று. இந்த பகுதிகளில் அதாவது நியாயப்பிரமாணம், கிருபை, இது ஒரு இதுதான் கிறிஸ்துவத்துடைய டாக்டரின்ல அதிகமாக பேசப்படுகிறது. இந்த விஷயங்கள் என்னன்னா, நியாயப்பிரமாணம் என்னன்னு பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் பவுலுக்கு முன்பாக சொல்லி கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் எனக்கு பாவம் என்ன என்று கற்பித்து கொடுத்தது. நியாயப்பிரமாணம் இல்லைன்னா எனக்கு பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாணம் என்பது உலகத்தில் நாம் வாழும் பொழுது பிள்ளையாக இருந்து வளர நாம் சரி எது தவறியது என்று நம் பெற்றோர்களை பார்த்து, ஸ்டூடெண்ட்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கற்றுக்கொள்கிறோம். இது கிறிஸ்துவலாக இருக்க நாம மட்டும் கற்றுக்கொள்ள, எல்லாருமே கற்றுக்கொள்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்றாங்க? இது செய்யாது, கீழ்படி, சொல்றதை செய், ஒபே பண்ணு அப்படின்றத நான் மட்டும் கற்றுக்கல, எல்லாருமே கற்றுக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் எங்க இருக்குன்னு பார்க்குறோம்னா, ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். ரோமர் 2:14. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சோ தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதாவது அவர்கள் உயிரோடு இருக்கிற காலங்களில் அவர்கள் காதில் கேட்ட விஷயங்கள் படியும், அவர்கள் மனசாட்சியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் படியும், அவர்களுக்கு இப்படி வாழ்க்கை முறை இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிபாட்டு தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும். அப்போ கிறிஸ்தவனா இருக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, நமக்கும் நியாயப்பிரமாணம் தெரியும், நமக்கு கூடவே நியாயப்பிரமாணத்தோட என்ன அதிகமாக இருக்குன்னா கற்பனைகள் இருக்கு. இல்லையா? நியாயப்பிரமாணம் கற்பனையினால பலன் கொடுதுன்னு பார்க்கலாம்.
11ஆம் வசனம், ரோமர் 7:11. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. அல்லேலூயா. அதாவது நமக்கு வந்து வாழ்க்கையின் முறை தெரியும், இதெல்லாம் இருக்குன்னு. ஆனால் கற்பனை என்பது என்னன்னா அதிகமான சுமை, பாரமான சுமை. அல்லேலூயா. இந்த பாரமான சுமை வந்துட்டு அதான் இயேசு சொல்வார், என்னிடத்துல வாருங்க, என்னுடைய சுமை மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்குன்னு பாருங்க. முகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த கற்பனை வரும் பொழுது நியாயப்பிரமாணம் நமக்குள்ள ஆல்ரெடி என்ன இருக்குன்னா மனசாட்சி இருக்கு, அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிற பதிக்கு தான் என்ன பண்ணுது, நியாயப்பிரமாணம் வருது, அந்த கற்பனைகள் வருது. அந்த கற்பனை என்ன பண்ணுதுன்னா, நான் முதல்ல சின்ன வயசுல வந்துட்டு நமக்கு என்ன தெரியும், இப்போ ஒரு சராசரி ஒரு மனிதனை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 ரூபாய் திருடினா ஜெயிலுக்கு போகணுமா கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஜெயில் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 5 ரூபாய் திருடினா சரி ஜெயிலுக்கு போக வேண்டாம், ஏன்னா அது ஒன்றுமே இல்லை இந்த காலத்தில் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நமக்கு வந்து வேதத்தின் படி திருடாத அப்படின்னு ஒரு கற்பனை உங்களுக்கு நேராக வருது. அப்போ இந்த கற்பனை வரும்பொழுது இப்போ நமக்கு என்ன 5 ரூபாய் எடுக்கும்போது என்ன வரும்னா, ஜெயில் சிறை பயம் மட்டும் இல்லை, நரக பயமே வரும். இல்லையா? அந்த பயங்கள் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிறதுல ஒரு அந்த மனசாட்சி வந்துட்டு நாள்தோறும் பாதிக்கப்படுற மாதிரி வரும். அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து அந்த மாதிரி நடக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன சொல்ல முடியும், ஜீவனை இழக்கணும். அதான் வந்து 9ஆம் வசனம், ரோமர் 7:9. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர்கொண்டது, நான் மரித்தவனானேன். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் சொல்லுங்க. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். ஆமென். அப்போ இந்த வசனம் என்னன்னா, பைபிள் படிக்கிற வரைக்கும், பைபிள் படிக்கிறதுக்கு முன்பாக பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருக்கும், யாரும் எதுவும் கேட்கறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம சராசரி மனிதர்களுக்கு பார்வையில கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கொண்டு என்னடா சர்ச் பண்ண போனா என்ன பண்ணாங்க, சந்தோஷமா இருக்கணும், என்னடா அங்கே போகலாமா, இதுக்கு போகலாமா, பீச் போகலாமா, பார்க் போகலாம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். நாம் வந்து கவலையே படாமல் இருந்தோம். அப்போ ஜீவன் உள்ளவர்களாக இருந்தோம், இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தோம். அப்போ நியாயப்பிரமாணம் ஏன் நமக்கு அப்படி கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, கர்த்தர் நம்மை வெளிப்படுத்த எண்ணும் பொழுது, அவருடைய சமூகம் கிட்ட வரும் பொழுது, அவருடைய வார்த்தை கிட்ட வரும் பொழுது, முதலாவது நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா, அவருடைய சமூகம் கிட்ட வரும் பொழுது அவரை சுற்றி என்ன வருதுன்னா, அவர் பரிசுத்தர் என்ற இது கேட்டு பார்க்கணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஏசாயா 6ஆம் அதிகாரம், நான் படிக்கிற 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒருவருக்கும் படிங்க, அவர்களில் ஒவ்வொருவருக்கும் செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து 3ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமென். அதாவது கர்த்தர் கிட்ட நம்ம இடத்தில் நெருங்கும் பொழுது, அவரோட சமூகம் நெருங்கும் பொழுது, முதலாவது அவரை பற்றி வெளிப்படுகிற விஷயம் என்னன்னா, அவர் பரிசுத்தர் என்று வெளிப்படுது. அந்த பரிசுத்தர் நமக்கு வெளிப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள இருக்கிற அதிகபட்சமாக நமக்குள்ள இருக்கிறது பாவம் இருக்குது. அப்போ அந்த பாவம் என்ன வந்து மேலோகி வந்துட்டு, நீ வந்துட்டு உனக்கு இப்போ அவர் பரிசுத்தரா இருக்கிறார், நீ பரிசுத்தரா இல்லை, அப்போ நீ அவர்கிட்ட சேர முடியாது என்று உன்னை பிரிக்கிறதாக இருக்கிறது. அப்பொழுது ஏசாயாவே சொல்றான் 5ஆம் வசனத்தை, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்ணில் கண்டதே என்றான். அதாவது அது வரைக்கும் அவன் மகிழ்ச்சியா தான் இருந்தான், ஜீவன் உள்ளவனாக இருந்தான். ஓகே. ஆனா இப்போ கர்த்தர் கிட்ட வந்த உடனே அவனுக்கு என்ன நிலைமை நடக்குது, முதலாவது என்ன நடக்குதுன்னா, அவன் பாவ உணர்வு மிகவும் அதிகமாக ஏறி போய்கிட்டு என்ன நடக்குதுன்னா, என்ன நமக்கு இப்படி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு மரணம், இப்போ நான் மறிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொள்ளுகிறான். ஐயோ நான் அதமானேன், அந்த மறிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறான். அப்பொழுது 6ஆவது வசனத்துல கர்த்தர் கிருபையா என்ன செய்கிறார்னா, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு
நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அல்லேலூயா. அதாவது இந்த பாவம் நீங்கிறதுக்கு அவன் கர்த்தருடைய வழி ஒன்று வைத்திருக்கார். அந்த காலத்துல என்ன வைத்திருக்காருன்னா, கர்த்தர் தொடுகிற அனைத்தும் என்ன ஆகும்னா பரிசுத்தம் உள்ளதாகும். அல்லேலூயா. இது வேதத்துல ஒரு சத்தியம். கர்த்தர் எதெல்லாம் தொடுகிறாரோ அது அனைத்தும் பரிசுத்தமாகும். இயேசு தொடுகிற எல்லாரும் வியாதியெல்லாம் சுத்தமானார்கள் பார்க்கிறோம். ஆமென். ஸோ இந்த ஒரு இது சத்தியத்தின்படி அவன் என்ன செய்கிறான்னா, இது உன்னை தொட்டது, இப்பொழுது உன் பாவம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். அப்பொழுது இதனால தான் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக நம்ம ஜீவனோடு இருந்தோம். அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட என்ன மரணத்தை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறதா இருக்கலாம். ஆனால் அது மாத்திரம் கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தரை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் என்னன்னா வெளியே ஓடுறதுக்கு வழி இல்லை. அவன் கேட்க சந்தோஷமா இருக்க மனுஷன். அதாவது கர்த்தரை பார்த்த பின்பு கர்த்தரை விட்டு பிரிந்து நம்ம செல்றதுக்கு வழி இல்லைன்னு பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு யார் ஜீவன் தர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்ன செய்ய முடியும், ஜீவனை தர முடியும். ஏன்னா அவர்கிட்ட வந்ததும் அல்லாமல் நம்மளுடைய பாவத்தை நீக்கினார், தாமே நீக்கினார், அவரோட சரீரத்தின் மூலமாக நீக்கினார். இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமா நாம் ஜீவிதோடு இருக்கிறோம். ஸோ அந்த நாம் எப்படி கர்த்தரை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு மகிழ்ச்சியாக இருந்தோம், ஜீவனோடு இருந்தோம், இப்பொழுது கர்த்தரை பார்த்த பின்பு இன்னும் மகிழ்ச்சியும் இன்னும் தைரியத்தை அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடாது. அதாவது கர்த்தரை பார்த்துட்டோம், நான் கிறிஸ்தவனாக இருக்க மாதிரி சந்தோஷமா இருந்தேன், இப்போ இயேசுவை பார்த்துட்டேன், எக்கச்சக்க பைபிள்லாம் படித்து எனக்கு ரொம்ப தலைவலியில் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்ற இதை நாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நாம் இயேசு நமக்காக மரித்தார். அப்போ எல்லா நியாயப்பிரமாணத்தின் தேவைகள் அனைத்தும் நிவர்த்தியானது. இதுக்கப்புறமா நாம் அவருக்குள்ள களி கூர்ந்திருக்கிறது மாத்திரம்தான் நமக்கு வேலை. இல்லையா? நாம் விடுதலையாக என்ன வேணுமோ செய்யலாம். ஏன் பார்த்து போகணும், போகலாம், பீச் போகலாம். we can be happy in this world. நம்ம கட்டுகளிலே மாட்டிக்கிட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறது இயேசுடைய சித்தம். இல்லையா? இயேசு என்ன சொன்னார், நானோ அவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். அவ்வளோதான். அப்போ இயேசுடைய குறிக்கோள் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்றுக்கிட்டு மண்ணில் ஏற்றி வச்சுக்கணும் இல்லை, நான் உனக்கு ஜீவனை கொடுக்குறேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ என்று. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, ஒரு இயேசு ஒரு ராஜா, அவர் தான் சகலத்தையும் ஆண்டவர், அவர் ராஜாவாக இருக்கிறார். மற்ற ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு அவங்களோட நாடை விட்டுட்டு வரணும்னா அவங்க எதற்காக வருவாங்க? இந்த நாடு செழிப்பா இருக்குது, அந்த நாட்டு மக்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க அந்த நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா இல்லை உங்க நாடு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்குது, அதுக்கு நான் ஏன் நாட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு தான் அவங்க இருப்பாங்க. இல்லையா? அப்போ இயேசுடைய ராஜ்யத்துக்குள்ள வராதவங்க யாருன்னா, இது இயேசுடைய ராஜ்யம் என்ன சோகமா இருக்குது, என்ன இது இவ்வளோ சடங்கு செய்யணுமா, ஐயோ இவ்வளோ செய்யணுமா, அதுக்கு எங்களோட சடங்கே பரவாயில்ல கம்மியாக தான் இருக்கு, உங்க சடங்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற எண்ணங்கள் கொள்ளாம ஒரு ஜீவனை அதிகமாக பெருளாக இருக்க வேண்டும். இல்லையா? அதான் கர்த்தர் அதான் பார்க்க பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல அனைத்தும் தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. இல்லையா? நீங்க என்ன தொட்டாலுமே அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களையே கர்த்தர் என்ன செய்திருக்கா, சுத்திகரித்திருக்கிறார். அதான் இயேசு சொல்வாரு, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது, எவர்களுடைய பாவங்களை நீங்க இருக்கீங்களோ அவருக்கு பின்தங்கி இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க மன்னிக்கும் பொழுது அவங்களோட பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்திருக்காரு. இல்லையா? அதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ ஒரு உண்மையான கிறிஸ்துவன் யார் என்றால், இந்த மாயையான நியாய பிரமாணத்தின்படி நாம் எல்லாரும் மனிதர்கள் முன்பாக நாம் சரி என்று பார்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு அவன் மகிழ்ச்சியாக இருப்பானாலும், இல்லையா? எந்த மனிதனுக்கும் அவன் பயப்பட மாட்டான். எந்த மனிதனுக்கு முன்பாகவும் நம்மளுடைய ரொம்ப தப்பு சொல்லிடுவாங்களே, பேருமே அப்படின்ற ஒரு மனிதனுக்கு பயப்படும் பயத்தை அறுத்து போட்டவனாக இருக்கும். இல்லையா? அவர் பாடல் பாடினா 25ஆம் பாடல், ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எனது நாத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த
ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தீர்கள். மேய்ச்சலில் என்னை மகிழ செய்தீர். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தீர்.
இதயத்திலே சுமந்து கொண்டு செல்ல கிருபை தாருங்க. நீர் எங்களுக்கு தந்த விடுதலையும் ஜீவனையும் நாங்கள் மென்மேலும் அதை அனுபவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.